அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு அட்சய திருதியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அட்சய திருதியை நாட்களில் சில விஷயங்களை செய்தால் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும் என்று சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தெல்லாம் செஞ்சால் செல்வ செழிப்பானது பெருகும் என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட். அட்சய திருதியை நாட்களில் நகை வாங்கினால் மட்டும்தான் வீட்டில் பொருள் சேரும் என்று சிலர் தவறாக எண்ணுறாங்க. அப்படியெல்லாம் நாம் நினைக்கக்கூடாதுங்க. சில பொருட்களை நாம் வீட்டில் வாங்கி வைத்தாலே நம் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க. அது என்ன பொருள் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அட்சய திருதியை நாட்களில் நாம் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சாஸ்திரங்கள் படி அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாள் என்று கருதப்படுதுங்க. கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதியை அன்று உங்களால் முடிந்த தானம் செய்ய வேண்டும். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியாதவங்க தானம் செய்யலாங்க. தானம் செய்வதால நமக்கு மட்டுமல்ல, நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுதுங்க. சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுது. அட்சயம் என்றால் அல்ல குறையாத என்று பொருள். இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குதுங்க. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையுங்க. மேலும் இந்த அட்சய திருதியை நாட்களில் நகை வாங்க உகந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமும் காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் நேரம் என்று சொல்கிறாங்க. அட்சய திருதியை நாளின் சிறப்பே இந்த நாளில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் என்பது தான் என்கிறது ஜோதிடமும். செல்வத்தை அள்ளித்தரும் இந்த நன்னாளில் தானங்கள் செய்பவர்களுக்கு புண்ணியம் பல மடங்கு கிடைக்குங்க. அட்சய திருதியை அன்று தானம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி நாம் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. எந்த பொருளை தானம் கொடுத்தா நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை தானமாக வழங்கினால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. 5 அறிவு ஜீவராசிகளுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் போக்கினாலே இறையருளை நாம் பெறலாம். மேலும் கணவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என விரும்பும் மனைவிகள் அட்சய திருதியை அன்று குங்குமத்தை தானமாக வழங்கலாங்க. குடும்ப வாழ்க்கை இதனால் மகிழ்ச்சியாக மாறும். வெல்லம், நெய் மற்றும் உப்பு ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஏழை எளியோருக்கு அட்சய திருதியை நாளில் புத்தாடைகள் தானமாக கொடுத்தால் இறைவனின் ஆசியையும் பெறலாம். செல்வ செழிப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெற விரும்புவோர் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், சந்தனத்தை தானம் செய்யலாங்க. மேலும் விரதம் இருக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாதுங்க. விரும்பினால் திரவ ஆகாரம் அருந்தி விரதம் இருக்கலாம். அதுவும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து தான். ஆனால் இந்த நாளில் தானம் செய்வது உங்களை உயர்த்தும் என்றே கூறுதுங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் உப்பு, பருப்பு போன்ற பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்தாலும் உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. எனவே இது மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி வைங்க அட்சய திருதிய நாட்களில். அட்சயம் என்றால் வளர்வது என்று பொருள்க. அட்சய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பது நம்பிக்கை. அன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை வாங்குவது தான் மிகவும் சிறப்பானதுங்க. அதனால் அட்சய திருதியை நாளில் தானம் கொடுத்து பல தலைமுறைக்கும் அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை சேர்த்து வைக்கலாம்.
அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து இந்த பதிவில் நாம் அட்சய திருதியை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாங்க. அட்சய திருதியை நாட்களில் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாதுங்க. அது என்னன்னா, இந்து சாஸ்திரங்கள் படி அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டும் கிடையாது, தானம் செய்வதற்கும் சிறந்த நாளாக கருதப்படுது. கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதியை அன்று உங்களால் முடிந்த தானம் செய்யலாம். அட்சய திருதியை அன்று தங்கம் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கருதப்படுவதால் பலர் தங்கத்தை வாங்குறாங்க. இந்த நாளில் மக்கள் பல்வேறு பொருட்களை தானம் செய்கிறாங்க. ஏனெனில் இது ஒருவரை செல்வந்தராகும் மற்றும் ஆயுளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுது. அட்சய திருதியை ஆகாதீச் என்றும் அழைக்கப்படுது. இது வைசாக மாதத்தின் சுக்லபட்சத்தின் 3வது சந்திர நாளில் வருது. இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறப்பை கொண்டாடுதுங்க. வேதவியாசர் இந்த நாளில் தான் மகாபாரதத்தை எழுத தொடங்கினார். புதிய தொழில் தொடங்குவதற்கு இந்த நாள் மிகவும் உகந்த நாளாகவும் கருதப்படுது. அட்சய திருதியை அன்று சூரியனும் சந்திரனும் பிரகாசமாக இருப்பதாக நம்பப்படுது. மேலும் அட்சய திருதியை அன்று நீங்கள் எதை செய்தாலும் அது நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருந்தாலும் அது எதிர்காலத்தில் 10 மடங்கு பெருகும். அது உங்களுக்கு திரும்பி வரும். அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பொறுத்து தான் பலன்களும் இருக்குங்க. எனவே இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அல்லது பேசினாலும் கவனமாக இருக்க வேண்டும். திருவிழாவுடன் தொடர்புடைய சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை நாம் பார்க்கலாம். அட்சய திருதியை அன்று நீங்கள் செய்ய வேண்டியவள் தங்கம் வாங்க வேண்டும். அதாவது அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது ஒரு பாரம்பரியம் ஆகிவிட்டது. இதற்கு முன் இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்கவில்லை என்றால் அதையும் வாங்க வேண்டும். ஒரு நல்ல முதலீடு தவிர இது செல்வத்தையும் குறிக்கிறது. இந்த நாளில் தங்கம் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதாகவும் நம்பப்படுது. தங்கம் வாங்குவது புனிதமானதாக கருதப்படுவதுடன் உங்கள் குடும்பத்திற்கு பொருளாதார நல்வாழ்வையும் தரும். தங்கம் வாங்க முடியாதவங்க அரிசி பருப்பு கூட வாங்கலாம், இல்லை என்றால் உப்பு கூட வாங்கலாங்க. ஒரு புதிய முயற்சியை தொடங்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிய வணிகம், வலைத்தளம், நிறுவனம் அல்லது நீங்கள் விரும்பும் வாழ்க்கை தொடர்பான எதையும் தொடங்க விரும்பினாலும் இந்த நாளில் அதை தொடங்க வேண்டுங்க. இந்த நாள் எந்த புதிய தொடக்கமும் எதிர்காலத்தில் செழிக்கும். அடுத்து வாகனங்களை வாங்கலாம். நீங்கள் கார் அல்லது மோட்டார் பைக் வாங்க நினைத்தால் கூட அட்சய திருதியை அன்று வாங்கலாம். இந்த நாளில் வாகனங்கள் வாங்குவது நீண்ட ஆயுளை குறிக்குது. நீங்கள் பாதுகாப்பாக பயணிப்பதையும் இது உறுதி செய்யுங்க. பல கார் மற்றும் ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் அட்சய திருதியை அன்று சிறந்த சலுகைகளை வழங்குது. எனவே இந்த நாளில் வாகனம் வாங்குவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து புதிய வீடு வாங்க நினைப்பவங்க அட்சய திருதியை ஒரு புதிய வீடு வாங்க ஒரு அற்புதமான நாள் என்றே சொல்லலாம். புதிய வீடு வாங்குவது தம்பதிகளின் ஆசீர்வாதத்தை அளிக்குதுங்க. மேலும் கிரக பிரவேச விழாவை செய்ய இது ஒரு நல்ல நாளாகவும் கருதப்படுது. தீய சக்திகள் விரட்டப்பட்டு வீட்டில் நேர்மறை ஆற்றலுடன் ஆசீர்வதிக்கப்படுதுங்க. இந்த நாளில் புதிய சொத்து வாங்குவது உங்களுடைய வீட்டில் நேர்மறையான அதிர்வுகளை கொண்டு வந்து அந்த வீட்டில் நீங்கள் வளமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதை உறுதி செய்யுங்க. மேலும் அட்சய திருதியை நாட்களில் குறிப்பாக இது பிராமண சிறுவர்களுக்கானது. இந்நாளில் நூல் விழா நடத்தக்கூடாதுங்க. மேலும் இந்த நாளில் புனித நூலை நீங்கள் அணியக்கூடாது, ஏனெனில் இது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும். இந்த நாளில் உங்களின் விரதத்தை முறிக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு விரதத்தையும் கணிசமான நேரம் கடைபிடித்து வந்தால் அட்சய திருதியைக்கு சில நாட்களுக்கு முன்பு அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளில் நோன்பு துறந்து அதற்கான சடங்கு செய்வது அசுபமாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நீங்கள் எந்த பூஜையும் செய்வதற்கு முன்பு உங்களுடைய வீட்டை ஒழுங்கீனம் மற்றும் சுத்தம் செய்வதன் மூலம் தொடங்க வேண்டும். பூஜைக்கு தேவையான துளசி இலைகள், பிரசாதம் மற்றும் பூக்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும். இந்த நன்னாளில் செய்யக்கூடிய பூஜைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி பூஜை செய்யலாம் மற்றும் விஷ்ணு பூஜை செய்யலாம். லட்சுமி தேவி செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வம். அதே சமயம் விஷ்ணு செல்வத்தை பாதுகாப்பவர். லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணுவை பிரார்த்தனை செய்து உங்கள் வீட்டில் லட்சுமி மற்றும் விஷ்ணு பூஜை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வமும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்து அஸ்வ பூஜை. அஸ்வா என்றால் குதிரை என்று பொருளுங்க. குதிரைகளுக்கு அஸ்வ பூஜை செய்யப்படுது. நீங்கள் தைரியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு நேர்மறை ஆற்றலுடன் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் குதிரையை வணங்குவதன் மூலமாக தொடங்க வேண்டும். இது செவ்வாய் கிரகத்தின் சீடராக கருதப்படுது மற்றும் அதிகாரத்தையும் ஆற்றலையும் குறிக்குதுங்க.
இதுவரைக்கும் நாம் அக்ஷய திருதியை நாட்களில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்களில் நகை மட்டுமே வாங்கினால் செல்வம் பெருகுமா, அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.